அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில புதிதாக பொருள் மாற்றம் பெற்று பூஜையாயிட்டு வருது. அது என்னங்கிற விவரத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது தான் சிவன்மலைங்கிற ஒரு அழகான மலைக்கோயில். இந்த மலைக்கோயில்ல சுப்பிரமணிய சுவாமி அருளாட்சி புரிந்துட்டு வராரு. இந்த மலைக்கோயில்ல மேல நம்ம போன உடனே இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பேழை தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஏன் இவ்வளவு புகழ் பெற்றதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்துல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த உத்தரவு பெட்டியில எப்படி பொருட்கள் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன்மலை ஆண்டவர் தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்தும் போது அதை உணர்ந்து கொண்ட பக்தர் சிவன்மலையில வந்து அந்த தகவலை சொல்லும் பொழுது அந்த தகவல் சரிதானா அப்படின்னு முருகப்பெருமானுக்கு முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்துட்ட பிறகுதான் அந்த பொருளை வந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கிறாங்க. அதற்கு தினமும் பூஜைகள் நடைபெற்று வருது. இந்த பொருள் எப்பொழுது வரைக்கும் பூஜை நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த பொருள் உத்தரவாகி வர்ற வரைக்குமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய பொருளுக்கு தினசரி பூஜை நடந்த வண்ணம் இருக்கும். இப்போ சமுதாயத்துல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மக்கள் மத்தியில நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. இதற்கு முன்பு பார்த்தோம்னா 2024 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ஆண்டவன் உத்தரவு பெட்டியில மண் விளக்கு வைத்து பூஜை நடைபெற்றது. அதனோட விளைவு என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம வீடியோவா பதிவு பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோவுக்கு முன்னத்து வீடியோவில் இருக்கு. அதற்குண்டான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கு 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில காசி தீர்த்தம் வைத்து பூஜை நடைபெற்று வருது. இதன் மூலமா ஆண்டவன் என்ன உணர்த்துறாரு அப்படிங்கிறது தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிவன்மலை ஆண்டவனோட உத்தரவை யாராலுமே முன்கூட்டியே கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் எந்த முடிவா இருந்தாலும் சிவன்மலை ஆண்டவனை நம்ம மனதார வேண்டிக்குவோம். அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.